பிலமோன் 3ஆம் வசனம். சங்கீதம் 50:5. 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். மொபைல் இல்லை பைபிளில் தான் எடுத்து வாசிக்கணும். பைபிளில் தான் இல்லை பைபிள். ரைட், ஓகே 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 சரி. 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தொண்ணூத்தோராம் சங்கீதம் 1ஆம் வசனம். மனப்பாடம்லாம் இங்கே சொல்லக்கூடாது. சரி. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஓகே ஓகே. ராம்கோர் பிரதர் சிறுமந்தை தான் சொல்லிட்டாங்க. சிறுமந்தை கவனிக்கணும். ஸோ நல்லா கவனிங்க. வசனம் சொல்லும் போது டக்குன்னு எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, வச்சுங்க. இப்போ எங்கே போகிறோன்னா பழைய ஏற்பாட்டில் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிருக்கக்கூடாது. எதில் வேணாலும் கேட்பாங்க. அதனால் நீங்கள் எதில் கேட்டாலும் நீங்கள் டக்குன்னு எடுத்து சொல்லணும். ஓகேங்களா? சரி, ஓகே. 3 யோவான் 2ஆம் வசனம். முதற் பலன்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ், முதற் பலன்கள் தான் எடுத்தாங்க. ஓகே சரி. எப்படி இருக்குது மைண்டு? ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா? ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா? சரி. ஏன் இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்காச்சும் அந்த ஒட்டின பேப்பரை பிரிச்சிடலாம். சரிங்களா? ஒட்டின பேப்பரை பூரா இன்றைக்கி ஒரு வழி என்ன பண்ணியாச்சு, பிரித்தாச்சு. டெய்லி அப்படி இப்படி பிரித்தோம்னா அடுத்து எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். அதுக்காகத்தான் நிறைய பேர் எடுக்கிறீங்க, ஒட்டியிருக்கனால எடுக்கிறது சிரமமாக இருக்குது. அதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எப்போவுமே நம்ம வேதத்தை எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம்னா தான் நமக்கு ஞாபகத்தில் வரும். என்னதான் நம்ம பவர் பாயிண்டில் நமக்கு வசனங்கள் போட்டிருந்தாலும் அந்த வசனங்கள் எல்லாமே சில வசனங்கள் ஃபெமிலியராக இருக்கும், அது நமக்கு நல்ல ஞாபகத்துக்கு வந்துடும். சில வசனங்கள் நம்முடைய உள் மனசுக்குள்ளே போய் கிரியை செய்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை உண்டு பண்ணும். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேதாகமத்தில் வாசிக்கும் போது இந்த இடத்துல இருக்குது, இந்த பக்கத்தில் இருக்குது, கீழே இருக்குது, ரைட் சைடில் இருக்குது, நமக்கு ஒரு கோடிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா வச்சுருப்போம். அது ஞாபகத்துக்கு ஒரு நல்லா. அதனால் இந்த ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்ம அனுதின வாழ்க்கையில் என்ன பண்ணலாம். இன்னும் ப்ரோக்ராம்குள்ளே போகலை, ப்ரோக்ராம்குள்ளே இப்போ தான் போக போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் ப்ரோக்ராம். எப்படி வீட்டில் ஏதாச்சும் ஒன்று கேட்ட உடனே ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ கிடையாது, காஃபி தான் கிடைக்கும். அதனால் உடனுக்குடனே நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி டீமில் ஸ்பாட்டில் எந்திரிச்சு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், என்ன பதில் சொல்ல போகிறீங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீமில் ஒருத்தவங்க எந்திரிப்பீங்க. உங்களுக்கு இங்கே ஒரு பிக்சர் என்ன செய்வாங்க அப்படின்னா போடுவாங்க. அந்த பிக்சர் போட்ட உடனே அந்த பிக்சரை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒருவேளை வசனம் ஞாபகத்துக்கு வரலாம், அல்லது ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வரலாம். சரிங்களா? இல்லை ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் கூட நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எதை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், எதை வேணாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? ஓகேங்களா? ரெடியா? போயிடலாங்களா? இது நம்முடைய மைண்டை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான ஒரு நிகழ்வு தான் இது. போயிடலாங்களா? இன்ஸ்டன்ட் ப்ரோக்ராம் இது. ஸோ ஃபஸ்ட்டு யார் எந்த டீம்லேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏபிலேருந்தே போயிடலாம் நம்ம. சரிங்களா? நம்ம மணவாட்டிலேருந்தே போயிடலாம். ஸோ மணவாட்டிலேருந்து யாராச்சும் ஒரு ஆள் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்துறீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணலை. சரி, இப்போ சகோதரருக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ பிக்சர் உங்களுக்கு எதுக்காச்சும் போட்டிருக்கிறோமா தெரியல, என்ன பிக்சர் வரப்போகுதுன்னே தெரியல. இந்த பிக்சரில் என்ன வருதோ அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பேசணும். அது வசனமாகவும் இருக்கலாம்,
அது ஒரு நிகழ்வாகவும் இருக்கலாம், இல்லை ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஒரே வார்த்தையில் கூட என்ன பண்ணலாம்னு பார்த்து நீங்கள் சொல்லி முடிக்கலாம். ஓகேங்களா? மீன்ன்றது உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு இது, சாப்பாடுன்னு கூட சொல்லிக்கிறலாம். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து சீசர்களை அழைக்கும் போது இப்படி கூட அழைச்சாருன்னா, உங்களை நான் மனிதர்களை பிடிக்கிற ஆளுவேன், மீன் பிடிக்கிறவர்களை விட்டு அவங்க வந்து மனுஷர்களை பிடிக்கிற உங்களை மனுஷர்களை பிடிச்சர்களை ஆக்குவேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்கள பின்பற்றி சீசர்கள் போனாங்க. அடுத்து பேதுரு இந்த வரியை குறித்து கேட்கும்போது கூட பேதுருட்ட சொல்லுவார், அதாவது ஒரு ராஜாவுடைய குமாரன் வந்து வரி கட்டணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்புறப்போ, கட்டக்கூடாது, இருந்தாலும் அடுத்தவர் இடர்கள் அடையாதபடிக்கு நம்ம வரி கட்டுவோம், நீ போய் முதல்ல தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடி, அந்த மீனின் வாயிலிருந்து அந்த வரியை எடுத்து கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது குறித்து இந்த மீன் அதுலேருந்து வரும். அப்புறம் முக்கியமான அது ஒரு பெரிய விஷயம், யோனான் அந்த மீனின் வயிற்றுலேருந்து அவர் மீனின் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருப்பார். இது இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை காண்பிக்கக்கூடிய ஒரு அடையாளமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ பிரதர், அருமையான ஒரு விஷயம். எடுக்கலாம். ஸோ அதுவும் கூட பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். சிறுமந்தை. சரி, ஓகே, சகோதரருக்கு நன்றி. அடுத்து எந்த அணியன்னு? செகண்ட் எதுங்க? சிறுமந்தை. இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க. இல்லை, அதே மீன் கிடையாது, இது கொஞ்சம் வேற மீது கட்டலாம் நினைக்கிறது. சரி, ரைட், பிக்சர் போட்டுடலாங்களா? ஆட்டுக்குட்டி. கரெக்டாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இது வந்து ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து வந்து அடையாளப்படுத்துது. சூப்பர், வெரி குட். அப்புறம் வந்து தாவீது வந்து ஆடு மேய்ச்சாங்க, அந்த இது வந்து அடையாளப்படுத்துது. இது வந்து பலிகளில் வந்து செலுத்துவாங்க, இந்த ஆட்டுக்குட்டி செலுத்துவாங்க. பஸ்கா வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். இதில் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக அடிக்கப்பட்டார், அவர் நம்மளுக்காக ரத்த சிந்தனை, நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக. அது ஒரு பரிசுத்தமான ஒரு. வெரி குட், சூப்பர். சகோதரிக்கு நீண்ட ஒரு நல்லா கையில் கொடுத்துடலாம். சார் சொல்லியிருக்கிறாங்க, ஆட்டுக்குட்டியை பார்த்த உடனே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு ஈடுபலி நம்முடைய ஆண்டவர் ஞாபகத்துக்கு வந்திருக்கிறார், பஸ்கா ஞாபகத்துக்கு வந்திருக்குது. அப்புறம் வந்து அது பரிசுத்தமானதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது எப்போன்னு தான் தெரியல, பரவாயில்ல. ஆனால் அருமையாக நம்முடைய ஆண்டவர் ஞாபகத்துக்கு வந்திருக்கிறாருன்னு ரொம்ப பெரிய விஷயம். சகோதரிக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்முடைய டீம் முதற் பலன் டீம், அதில் யாராச்சும் இதுவரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணாத சகோதரர்கள் சகோதரிகள் எந்திரிங்க. சகோதரி எந்திரிங்க. ஹலோ. சரி, ஓகே. என்ன கரெக்டாக இருக்குமா? அடுத்த இமேஜ் போட்டுடலாமா? சகோதரி சொல்லுங்க. இதை பார்த்த உடனே உங்களுக்கு வசனம் வந்தாலும் வசனம் சொல்லலாம். எது உங்களுக்கு இங்கே மைண்டில் திடீர்னு தோணுதோ நீங்கள் சொல்லலாம். விசுவாச கப்பல். விசுவாச கப்பல் எங்கே போயிட்டு இருக்குது? சொல்லுங்க. ஆண்டவர் வந்து தண்ணீரில் நடந்தது. தண்ணீரில் நடந்து போனாரு. அப்புறம் சொல்லுங்க, என்ன தோணுதோ சொல்லுங்க. சவுண்டே வரல அவங்க பேசுறது. சகோதரி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, விசுவாசமாகிய கப்பல் அப்படிங்கிற ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சகோதரிக்கு வந்து நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸோ எல்லாரும் ஒரு பழத்தை கரகோஷம் கொடுத்துக்கலாம். அடுத்த அணியினர் ஆமாம் சிஎம் ரசகர்கள் தான். வேற அதை போடுங்க.
ஆ ஓகே. மைக்கு வேணான்றாங்க அவங்க. அதாவது முதலாம் உலகத்துல வந்து நோவா வந்து மழை வரதுக்கு முன்னாடி மழை பெய்ஞ்சிச்சுன்னா மழை பெய்யும் போல அந்த சீவன் பர்வதத்துக்கு மேல வரைக்கும் வந்து தண்ணி வந்துருச்சு அப்படின்னு. சிவன் பர்வதம்ல அது வந்து அரராத் மலை, அரராத் மலைக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ மலை பார்த்த உடனே உங்களுக்கு சீவன் பர்வதம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு. இன்னும் கூட ஒரு அருமையான ஒரு அடையாளமாக கூட சொல்லலாம். அதான் சகோதரர் சொல்றாங்க மறுரூப மலை அப்படின்னு சொல்றாங்க, ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. மலை பிரசங்க நம்முடைய ஆண்டவர் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் வசனங்கள்லாம் சரி வருது. சகோதரிக்கு என்ன பண்ணிடலாம்? ரைட், ஓகே, சூப்பர். மறுபடியும் ஒரு டீம்ல தொடர்ந்து 2 கேள்வி இதே மாதிரி, ஒரு டீமுக்கு 2 கேள்வி. சரிங்களா? மறுபடியும் எங்கே ஆரம்பிச்சிடலாம்? இந்த பக்கம் தான் ஆரம்பிச்சிடலாமா? சரி, சகோதரி எந்திரிங்க. இந்த டீமில் வேற யாராவது தொடர்ந்து 2 பிக்சர் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுங்கிறத நீங்கள் சொல்லணும். ரொம்ப முக்கியமானது. இந்த எரிகோ பட்டணத்துல எக்காலம் ஊதுவாங்க. சூப்பர், வெரி குட். இல்லை எக்காலம் அவங்க வந்து மைண்ட் செட்டப்பில் எக்காலம் இருக்குது. எரிக்கோவை தகர்க்கிறதுக்கு எக்காலம் ஊதி இருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது வேற இந்த பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு பண்டிகை வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அனுசரிப்பாங்க. எக்கால பண்டிகை சொல்லுவாங்க. ஓகே, சூப்பர், அந்த கிதியோன் இதுல சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது அவ்வளோதானா? இது ரொம்ப முக்கியமான. அது எத்தனை இருக்குன்னு என்னன்னீங்கன்னா இன்னொரு பதில் சொல்லி 7 கால எக்கால பண்டிகை. 7 கால சபைக்கு உண்டான எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகை இல்லை, 7 காலத்துக்கு உண்டான எக்காலங்களை அந்த தூதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த எக்கால சத்தமாக எச்சரிப்பு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது. சூப்பர், வெரி குட். அடுத்தது இன்னொரு பிக்சர் உங்களுக்காக. என்ன வருதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஈஸியாக அந்த போட்டுருவோம். சகோதரி சொல்லுங்க. நல்ல விதையை விதைக்கிறவன். ஆமா, நல்ல வேலை கவனிச்சிங்க. இல்லைன்னா அவர் உள்ளுக்கு இருந்ததை எடுக்கிற மாதிரி நீங்க சொல்லிடக்கூடாது. அவர் ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிடாம கரெக்டாக சொல்லுங்க. நம்ம என்ன விதைக்கிறோமோ நம்ம அதை தான் நம்ம அறுப்போம்னு வசனமே இருக்குது. அது மாதிரி நம்ம கடுகளவு விசுவாசம் கூட உங்களை எல்லாம் சொல்லி வசனம் இருக்கு. இன்னொன்று நல்ல மனிதரை விதைச்சோம்னா அதுக்கேற்ற நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். ஓகே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின உண்மைகளை ஒரு முக்கியமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விதை விதைப்பவன் உண்மையாக இருக்குது. அதையும் கூட சகோதரி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்ம சொல்லியிருக்கிறாங்க. சகோதரிக்கு வாழ்த்துக்கள். ஒரு பலத்தை கைதட்டில் கொடுக்கலாம். தேங்க்யூ. அடுத்து மறுபடியும் ரட்சகர் டீம்லேருந்து எதிர்க்கலாம். வேற யாராவது சியோன் ரட்சகர்கள் சகோதரர் வந்து உட்காந்துருக்கிறாங்க. அவர் எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. ரொம்ப ஈஸியானதாக இருக்குது. அடுத்து சகோதரிங்க முயற்சி பண்ணுங்க. சகோதரர்கள் சொல்லி தருவாங்க. நீங்களோட முயற்சி பண்ணுங்க. எந்திரிங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள். இல்லைன்னா சகோதரர்கள் உதவி பண்ணுவாங்க. நீங்கள் அதை வச்சு நீங்கள் சொல்லுங்கள். மாற மாட்டேங்குதுப்பா. உப்பு. ஆமாம், உப்பு சாரமற்று போனால் சூப்பர், மனிதருக்கு உதவாமல் போகும். அந்த வசனம். ஓகே, உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். ஆமாம், கீழே கொட்டுப்புற மனுஷனுடைய காலில் மிதிக்கப்படுமே தவிர ஒன்றுக்கும் உதவாதுங்க வசனத்தை சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க. அதோட கேரக்டர் ஏதாச்சும் சொல்ல முடியுங்களா? உப்புடைய குணம். உப்பு திருச்சபைக்கு அடையாளம். திருச்சபைக்கு உப்பு இல்லாத பொருள் வந்து கெட்டு போயிடும், சீக்கிரம் கெட்டு போயிடும், சாப்பிட முடியாது. அப்படின்னா அந்த உப்பு வந்துட்டு கெட்டு போக வைக்காது, கெடுக்காது எந்த பொருளையும். கரெக்டு. உப்பும் கெட்டு போகாது, எந்த பொருளையும் கெடுக்காது. ஓகே,
அடுத்தது இல்லை நம்ம உணவுப் பொருளில் வந்து உப்பு சேர்க்கலன்னா சாப்பிட முடியாது மனிதர்கள். சாப்பிடவே முடியாது. சரி பரவாயில்ல, சகோதரர் வந்துட்டு அருமையான ஒரு வசனம் சொல்லியிருக்கிறாங்க. சகோதரருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இன்னொரு 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 பிக்சர் போடுறோம், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிடுங்க. ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஈஸியாக கூட இருக்கலாம். சகோதரர் வந்து அவருக்கு உதவி செய்யலாம். ஸோ அந்த மேலே இருக்கிறதெல்லாம் பார்க்க வேணாம், அந்த இமேஜ் மட்டும் பாருங்கள். அந்த இமேஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அந்த இமேஜோட பேர் முதல்ல சொல்லுங்க சகோதரர், சொல்லி கொடுங்க. நீங்க சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க, அடுத்து நீங்க சொல்லுங்க. ஓகே, சகோதரருக்கும் சகோதரிக்கும் எல்லாரும் அனைவரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்னா ஒரு கரகசம். இது ஏபோத்து ஆசாரியர்கள் உடுத்தக்கூடிய ஒரு உடை, அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மார்க் அவசியம். இது ஏபோத். சரியா இருக்கீங்களா? சரி, ஓகே. ரெண்டு ஆமா சொல்லுங்க. இளைய சகோதரர் சொல்றாங்க, ஒரு கைதட்டலாம் போத இளைய சகோதரருக்கு. இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு வசனமோ இல்லை சம்பவமோ எதுவாக இருந்தாலும் ஓகே. மரம். இது நோவா வந்து பறவையை வெளியே விட்டப்ப ஒரு மரத்தில் இருந்து தான் அது வந்து இலையை எடுத்துட்டு வந்திருக்கோம். சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். அதுக்கப்புறம் சிலுவை மரம் சிலுவை மரம். ஓகே, சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். சரி, அடுத்து இன்னொரு கொப்பர் மரம். ஓகே, அதுக்கப்புறம் இல்லை சொல்லட்டும். அத்திமரம் வந்து இஸ்ரேல் ஜனங்களை குளிக்கும். சூப்பர், வெரி குட். ஸோ மரம் அப்படிங்கிறது நிறைய உருவகங்களில் நிறைய விஷயங்கள் வந்திருக்குது. ரொம்ப நமக்கு இந்த இப்போ நம்மளை பற்றி சொல்லும் போது மரம் யாருதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஸோ நம்ம தான் இருக்கணும். எப்படி அந்த ஒரு மரத்துக்கு வேர் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்மளும் கிறிஸ்துவுக்குள்ளர எப்படி இருக்கணும், வேறு கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறது. சகோதரருக்கு மறுபடியும் ஒரு மிகுந்த ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். ஸோ செகண்ட் இமேஜ் இல்லை சகோதரருக்கான இமேஜ் தான், அவர் கரெக்டாக சொல்லிடுவார். அதான் ஈஸியாக சொல்லி. உடன்படிக்கை பெட்டி. சூப்பர், வெரி குட் வெரி குட். அதுக்குள்ள 3 பொருட்கள் இருக்கும். மண்ணா வைக்கப்பட்டிருந்த ஒரு பாத்திரம், 10 கட்டளைகள், அதுக்கடுத்து ஆரோனின் துளித்துக்கோள். வெரி குட், கை தட்டலாம். சூப்பர். இது எங்க இருக்கும், எந்த இடத்துல இருக்கும்? மகாபரிசுத்த இடத்தில். வெரி குட், சூப்பர். மகாபரிசுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு லைட் இருக்கும் இல்லையா, அந்த லைட்டுக்கு பேரு செக்கினா ஒளி. வெரி குட். சகோதரருக்கு கை தட்டலாம், நல்லா ஒரு மிகுந்த ஒரு கை தட்டல் கொடுத்துடலாம். சூப்பர், வெரி குட் வெரி குட். சரி, அடுத்து வந்துட்டு மணவாட்டி அணியினருக்கு மணவாட்டி. இன்னைக்கு இருக்க ரேட்டுக்கு பொன் வெள்ளி. பொன் வந்து நம்மளுடைய சத்தியத்தை வந்து வெளிப்படுத்தும். அதே மாதிரி என்ன அப்படின்னா நம்முடைய குணலட்சணத்தை வந்து வெளிப்படுத்தும். எந்த அளவுக்கு தங்கத்தை வந்து புடமிடுறாங்களோ அதே மாதிரி நம்முடைய உபத்திரவங்கள், நமக்கு தேவன் அனுமதிக்கிற உபத்திரவங்கள் மூலமாக தான் நம்ம வந்து நல்லா வந்து பிரகாசிக்க முடியும். அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தில் சபையாக வந்து நம்ம சேர முடியும். வெள்ளி வந்து நமக்கு சத்தியங்களை வந்து வெளிப்படுத்துது. 10 வெள்ளி காசு, அதில் தொலைந்த சத்தியங்களை தான் இன்றைக்கி தேடி இந்த எக்லீஷியாவுக்கு வந்து சத்தியத்தை வந்து நம்ம லேர்ன் பண்ணி சபையாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். தேவனுடைய வார்த்தைகள் தான், வெள்ளின்றதே தேவனுடைய வார்த்தைகள் தான். ஓகே. ஸோ சகோதரிக்கு ஒரு பலத்தை ஒரு கையெழுத்து நம்ம கொடுத்துடலாம். அடுத்து தங்கம்ங்கிறனாலே நமக்கு அந்த தங்கம் புடமிடக்கூடிய ஒரு வசனம் நமக்கு ஞாபகத்துக்கு சகோதரியை சொன்னாங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு தெய்வீக சுபாவத்துக்கு ஒரு அடையாளமாக இந்த தங்கத்தை நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம ஒரு முன் அடையாளமாக வைக்கிறோம். அதே மாதிரி வெள்ளி வந்துட்டு கர்த்தருடைய சொற்கள், சுத்த சொற்களாக இருக்கிறதுங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா நம்ம
வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ இன்னொரு இமேஜ் கூட என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். அது வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுறீங்களா சகோதரர்களா அல்லது சகோதரிகள்? ரொம்ப சிம்பிளானது தான். சகோதரர் கூட நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப 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 சாதாரணம் தான், ரொம்ப சிம்பிள். வாங்கிக்கலாம். மீன் வலை. மீன் வலை. ஆமாம், சரி, ஓகே. பரலோக ராஜ்யத்திற்கு போகணும்னா அந்த மீன் வலையில் வந்து நம்ம வந்து அகப்படணும். ஆமாம், நல்ல மீன்கள் எல்லாம் மீன் வலையில் சேர்க்கப்பட்டு களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். களஞ்சியது இல்லையா, கரையில். ஆமாம், மற்ற மீன்கள் எல்லாம் எந்த மீன் தப்பிச்சு ஓடுதோ அது வந்து கடலுக்குள்ளே மீண்டும் போயிடும், கிறிஸ்தவ மத உலகத்துக்குள்ளே போயிடும், அந்த பாபிலோன் சமூகத்துக்குள்ளே. ஸோ நம்ம வந்து வலையில் தேக்கப்பட்டிருந்தால் தான் நம்ம வந்து பாதுகாக்கப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்க முடியும். சூப்பர், வெரி குட். சவருக்கு ஒரு பெரிய பழத்தை கையெழுத்து கொடுத்துடலாம். ஸோ மீன் வலை ஒரு படத்தை ஒரு அருமையாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மீன் வலையில் நம்ம அகப்பட்ட மீன்களாக இருந்து கரைக்கு போய் செத்துறணும். அதுதான், செத்தாத்த மீன் பயன்பாட்டுக்கு வரும். உயிரோடு இருக்க மீனை எதுவும் பண்ண முடியாது, அளவுக்கு வேணால் வச்சுக்கலாமே தவிர பயன்படணும் அப்படின்னா அது என்ன ஆகணும், சாகணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் அந்த கரைக்கு என்ன செஞ்சிடணும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வரணும். நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத அதை பிரிக்கிறது யார் பார்ப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வேலையாக இருக்குது. ஸோ பரவாயில்ல, ஒரு அருமையான இவ்வளவு நேரம் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ அதனால் நம்ம திட்டமிட்ட நேரத்தின்படி தான் கரெக்டாக போய்கிட்டு இருக்குது. இப்போ கடைசியாக இப்போ ஒரு ப்ரோக்ராம் என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். இதுவும் உங்களுடைய மைண்டை வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போ கடைசியாக பார்த்த இந்த ப்ரோக்ராம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்க்கக்கூடிய கண்களால் பார்க்கக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்குது. இது எல்லாம் பார்க்கும்போது வேத வசனங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய அந்த அடையாளத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய காரியங்கள் தான் நமக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வரணும். எதை பார்த்தாலுமே இப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது சத்தியத்தின் அடிப்படையில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு உதாரணமாக இந்த ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருக்குறோம். இந்த ஒரு ப்ரோக்ராமையும் கூட நம்ம முடிச்சிருக்கிறோம். ஸோ தேவன் தாமே கிருபை செய்வாராக. அடுத்த கடைசியாக நடக்கக்கூடிய இந்த ஒரு ப்ரோக்ராம்குள்ளேயும் போகும். அந்த ஒரு ப்ரோக்ராமை நடத்தி கொடுக்கக்கூடிய அன்பு சகோதரர் ராஜ்குமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் இந்த ஒரு நாள் கூடுகையில் கடைசி ஒரு ப்ரோக்ராம்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இதுவுமே உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, இன்னும் நம்மளுடைய என்ன சொல்கிறது, இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது என்பதை நாம் என்ன பண்ணுறோன்னா நாம் இன்னும் பெருக்கிக் கொள்வதற்கு நமக்கு ஒரு காரியமாக இருக்கும். இந்த ப்ரோக்ராமினுடைய பெயர் வந்து இவர்கள் சந்தித்தால்